வத்தல் மலைக்கு டூர் போகலாங்க. வத்தல் மலை தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் தான் இது. சொல்லப்போனால் ஏற்காடுக்கு கொஞ்சம் கீழே அடிவாரம் அந்த மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கேருந்து ஏற்காடு போகிறதுக்கு ரூட் இருக்குது, பட் அது எனக்கு தெரியாது. இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு, ரொம்ப சில்லுன்னு அப்படிலாம் இல்லை. உண்மையாகவே இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 7 வில்லேஜ் வந்து இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே வந்த இடம் வந்து ஒரு கோவில். இங்கே பாருங்களேன், அந்த எல்லா கோவில்லையும் வந்து புத்து, நாகம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து இங்கே கல்லுலேயே வந்து செஞ்சு வழிபட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு எவ்வளோ வருஷம் பழமையான கோவில்னு தெரியல, ஆனால் ரொம்ப வருஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல் இந்த மரம் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது இந்த நர்சரி, அப்புறம் ஒரு சில வீட்டில் கூட பன்னீர் பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டார்க் பிங்க்கில் ஒயிட்டில் அந்த மாதிரி இருக்கும். அது இவ்வளோ பெரிய மரமாக நான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சொல்லப்போனால் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த இடத்த நம்ம பார்க்குறதுக்கே. அங்கே தூரத்தில் கூட தெரியுது ஒரு அரச மரம். அதுவுமே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு அரச மரம் தான். ஸோ இது வந்து கோவிலேருந்து பார்த்த வியூ. இதுதான் வந்து த டாப் ஆஃப் த வத்தல் மலை அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. பிக்னிக்கு வந்து சொல்லப்போனால் இது உண்மையாகவே சூப்பரான ஒரு பிளேஸு. நம்ம வந்து வீட்லேயே சமைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இங்கே நம்ம உட்காந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சமைச்சி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக விளையாடுறதுக்கு உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான். அதாவது நாங்கள் மேலே வரும்போது வந்து ஒரு 15 to 16 ஏர்பின் பென்ஸ் வந்து இருந்துச்சு, அவ்வளோதான். ரோடு வந்து உண்மையாகவே சூப்பரான கண்டிஷன் தான். பட் வந்து நீங்கள் இந்த ரெய்னி சீசனில் வந்து வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஈவன் தோ பஸ்ஸுமே வந்து தருமபுரியிலேருந்து இருக்குது, கவர்மெண்ட் பஸ். நீங்கள் காரோ இல்லை வந்து பைக், 2 வீலர்ஸ் இந்த மாதிரி எதுலனாலும் வரலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தாலே இந்த ஃப்ரூட் க்ராப்ஸ், அதாவது இந்த பெப்பர் ஆகட்டும், இல்லை அவகேடோஸ், இந்த காஃபி, இந்த மாதிரி தானே இருக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல மாறா இது எல்லாமும் இருந்துச்சு. எங்களுக்கு காஃபி, பெப்பர் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ராகியெல்லாம் ஹில் ஸ்டேஷனில் கல்டிவேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதே போல் இந்த காஃபி பழம் வந்து நம்ம சாப்பிட்டா அதே பீன் டேஸ்ட் இருக்கான்னு பார்த்தோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. அப்புறம் நாங்கள் மேலே ஏறும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு. கீழே வந்து ஒரு 15 மினிட்ஸில் இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். அதை சொன்னேன்ல, ரூட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நம்ம மேலே ஏறும்போது கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்குது. கீழே வந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம். அங்கேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து தருமபுரிக்கு ரோடு இருக்குது. ஸோ தருமபுரியில் வந்துட்டு அப்படியே அந்த ஹில்லோட அந்த கிளைமேட்டை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கீழே தான் வந்து காஃபி குடித்தோம். மேலே வந்து கடைங்க இருந்துச்சு, ஆனால் பெருசாக இல்லை.